வணக்கம் நண்பர்களே. கிறித்தவ நண்பர்களுக்காகவும் மற்றும் கிறித்தவர்களின் சாயலாக அனைத்து மனிதர்களுக்கும் அமைதியை நல்கும் ஓர் அற்புத இடம்தான் இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடமாகும். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாத்தூர் சாலையில் பெண்ணகரம் நோக்கி செல்கின்ற வழியில் அமைந்திருக்கிறது இந்த சோகத்தூர் தியான இல்லம். பரந்து விரிந்த நிலப்பரப்பு, இயற்கை சூழ்ந்த வனங்கள், அதில் அழகுற அமைக்கப்பட்டிருக்கும் அற்புதமான தியான மண்டபம். திரும்புமிடமெல்லாம் மனதை மௌனமாக்கும் ஓர் அதிசய இடம் இது. இறைவனை அருகில் அழைத்து நம் பக்கத்தில் அமர்த்தி பாசமுடன் பேசி குலாவி பரிமாறிக்கொள்ளும் ஓர் புதிய அனுபவத்தை தருகிறது இந்த சோகத்தூர் தியான மண்டபம். கேரளாவின் கத்தோலிக்க பாதிரியார்களால் இந்த இடம் பராமரிக்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் மக்கள் அனைவருக்கும் ஓர் நல்வழி பாதையாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது இந்த சோகத்தூர் தியான மண்டபம். முட்டி போட்டு நடந்து செல்ல ஓர் அழகிய இடம். மணல்வெளி பரப்பி இறைவனை தன் மடியில் தாங்கிக் கொண்டிருக்கும் மரியன்னை இங்கே நம்மையும் வரவேற்கிறார். மண்டியிட்டு மரியன்னையை அணுகி வேண்டும்போது நம் மனமெல்லாம் புல்லரிக்கிறது, உள்ளமெல்லாம் சிலிர்ப்பூட்டுகிறது. எத்தனை அமைதி, எத்தனை ஆனந்தம், எத்தனை கோடி இன்பம் நமக்குள் பிரவாகமாய் பொங்கி வருகிறது. அத்தகைய அமைதியான இடம்தான் இந்த சோகத்தூர் தியான மண்டபம். 5 நாட்கள் நடைபெறும் பொது நிலையினருக்கான இந்த தியானத்தில் ஒரு முறை கலந்து கொண்டால் நிச்சயம் வாழ்வெல்லாம் அமைதி நிலை பெறச் செய்யும் ஓர் அற்புத தியானம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனம் அமைதி வேண்டுவோர், உலக அமைதி வேண்டுவோர், சந்தோஷத்தின் நிம்மதியை தேடுவோர், நிலையாமையை உணர்ந்து கொள்ள விரும்புவோர், இறைவனை அருகில் சென்று தரிசிக்க நினைப்பவர்கள், அமைதியில்லாமல் தவிக்கும் ஆத்மாக்கள், சமாதானமின்றி தவிக்கும் குடும்பஸ்தர்கள் அனைவரும் இங்கே வரலாம். அனைவருக்காகவும் இங்கே ஜபிக்கப்படுகிறது. அனைவரும் இங்கே அனைவருக்காகவும் ஜபிக்கிறார்கள். கூட்டு பிரார்த்தனை இறைவனை நம்மிடம் கூட்டி வந்து சேர்க்கிறது. அப்படி ஓர் அற்புதமான தியான மண்டபம்தான் இது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒழுங்கே அமைந்து ஒரு மனதோடு தியானிக்க கட்டப்பட்டிருக்கும் மிக பிரம்மாண்ட தியான மண்டபம் இங்கே காணப்படுகிறது. ஒரே நேரத்தில் சுமார் 10,000 பேர்களும் அமரலாம். அப்படி ஓர் பெரிய தியான மண்டபம் இதோ இங்கே காட்சியளிக்கிறது. இத்தனையும் இறைவனின் பேரருளால், இறைவனின் அதிசயங்களாக காணப்படும் சாட்சிகளாகும் இந்த கட்டிடங்கள். அவ்வளவு பிரம்மாண்டமாக இங்கே எழுப்பியிருக்கிறார்கள். 5 நாள் தியானம்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு யுகத்தின் அனுபவத்தை தருகிறது. அமைதி, 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 பேரமைதி, உள்ளத்தில் நிரந்தர அமைதியை கொடுக்கிறது. எப்போதும் இறைவனை உள்ளுக்குள் தியானிக்க ஓர் ஒப்பற்ற வரமாய் அமைகிறது இந்த தியான மண்டபம். அருமை நண்பர்களே, வாய்ப்பு இருக்கும் பொழுது மதங்களை கடந்து
மனிதங்களை நேசிப்பவர்கள், அமைதியை நாடும் அன்பர்கள் அனைவரும் இந்த சோகத்தூர் தியான மண்டபத்திற்கு வந்து செல்லுங்கள். உங்களுடைய வாழ்விலும் அமைதியும் சந்தோஷமும் பெருகும். ஒரு புத்தம்புது வாழ்க்கையை அனுபவிக்க இது சத்தமில்லாமல் ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. அப்படி இறைவல்லமை பொருந்திய அற்புதமான இடமாக இது காணப்படுகிறது. 3 வேளை உணவும் தாய் தந்தையரின் பாசத்தை போல் அன்போடு நமக்கு அரவணைத்து கொடுக்கிறார்கள். அப்படி ஓர் அற்புதமான உணவு கூடமும் இங்கே இருக்கிறது. படுத்து உறங்குவதற்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய வசதியான படுக்கைகளோடு நமக்கு இடம் அளித்திருக்கிறார்கள். அப்படி எல்லா வசதியும் செய்து கொடுத்து இறைவனின் பாதங்களில் சமர்ப்பணமாக நமக்கு ஓர் புத்தம் புது பாதையை இவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அருமை நண்பர்களே, சோகத்தூர் வாருங்கள், இறைவனை தியானியுங்கள். இல்லங்களுக்கு திரும்பும்போது புதிய சந்தோஷத்தையும் புதிய சமாதானத்தையும் புதிய அமைதியையும் மனதிற்குள் ஏந்தி செல்வதை நிச்சயமாக உணர்வீர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த சோகத்தூர் தியான மண்டபத்திற்கு சென்று வாருங்கள் நண்பர்களே. இந்த தியான மண்டபம் முழுமையாகவே மனதை வசீகரிக்கும் ஓர் அற்புதமான இடமாகும். சந்தனமும் செம்மரமும் இங்கே செழித்து வளர்ந்திருக்க, அதன் காற்றும் சுவாச காற்றும் நமக்கு சுகந்தத்தை அளித்து கொண்டிருக்கிறது. அப்படி ஓர் இனிமையான அனுபவத்தை பெறும் தியான மண்டபங்கள் இங்கே காணப்படுகிறது. அன்பை பொழியும் நண்பர்கள் இங்கே வேலை பார்க்கிறார்கள். அருளை பெற்று நமக்கு வழங்கும் அருட்பாதிரியார்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நமக்கு இறைவனை அருகில் கொண்டு வருகின்றனர். இறைவனின் அருகில் நம்மை கொண்டு சேர்க்கின்றனர். வாருங்கள் நண்பர்களே, வந்து இறைவனின் புதிய அருளை பெற்று செல்லுங்கள். சோகத்தூர் தியான இல்லத்தில் அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.